பூரி பாலா கொல்லி வைக்க போறேன் மகனே கொல்லி வைக்கவே பூரி மகனே என்னை சுட உன்னை பெற்று உன்னை சுட நானும் பற்றி என்ன நான் செய்வேன் நடப்பாளா எரியூதை கட்டி பட்டி மகனே எரியூதை கட்டி பட்டி மகனே கட்டுமையோ மகனே பதைத்திட சிதைத்திட்டே காவல் மீறி காவலை மீறி சொல்லாமல் வந்த சோரத்தானமை காவல் மீறியை சொல்லாமல் வந்த சொல்லி காவலை மீறி சொல்லாமல் வந்த சொல்லு சொல்லு சொல் சொல்லு யாரடி நீ இங்கே வந்தவள் யாரடி நீ அர்த்தராத்திரி வேளையிலே திருத்தலமாக மயானத்தை நுழைந்து தனம் செய்கின்றாயே ஆரணி கல்லியும் நானல்லையா நள்ளிருள் தண்ணிலேந்தி நான் இந்த சுடலை வந்தேன் ஐயா கவலரே கொல்லி வைக்கலானே கவலரே கோபத்தை பொறுப்பாய் போற்றி 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 கவலரே ஐயா கவலரே கல்லியுமில்ல கபடியுமல்ல அன்பு செல்வன் ஆறுயிர் கண்மணி அரவம் தீண்டி இறந்து விட்டேன் இந்த மயானம் தேடி வந்து விட்டேன் என்னை வாடி போடி என்றெல்லாம் எங்கிருந்து எங்கே வந்தாய் இங்கிருந்து இங்கு வந்தாய் இந்திரஜால கல்லியே எங்கிருந்து எங்கு வந்தாய் இந்திரஜால கல்லியே இந்திரஜால கல்லியே என்கிறவன் கொல்லியடி எங்கிருந்து எங்கு வந்தாய் இந்திரஜால கல்லியே கல்லியே உங்க மால்வனத்தில் இருந்து இங்கு வந்தேன் ஓடியே இங்கு வழி ஓடியே இங்கு வந்து ஓடியே இவர்கள் நாடியே உங்க மால்வனத்தில் இருந்து இங்கு வந்தேன் ஓடியே நாடியே அவனத்தில் இருந்து வந்து அணுகுமான சொல் அவனத்தில் இருந்து வந்து அணுகுவதே சொல்லடி அவனத்தில் இருந்து வந்து அணுகுமான சொல்லடி அணுகுமான சொல்லடி அறிவியல் இல்லடி எங்கிருந்து எங்கு வந்தாய் இந்திரஜால கல்லியே கல்லியே நான் இருப்பது தரிய காசி நாமதேவன் சக்தினா நான் இருப்பது அரிய காய் நாமேரும் சத்ரியா நாமதேவன் சக்தினான் நாதியற்ற பாவினான் நான் இருப்பது தரிய காசி நாமதேவன் சக்தினா சக்தினா கவல் தன்னை நாடி நெபலாம போடி அவள் தானே நாடி மேவலாமா போடி கவல் தன்னை நாடி நெபலாம போடி அமைதி தனியே புவியேடு தந்தன் கவல் தன்னை நாடி நெபலாம போடி போடி இது என்ன காலம் என காலங்கோலம் இது இல்லை காலம் எனக்காலம் கோலம் இது என்ன காலம் என காலங்கோலம் சதுவேறு நானும் சங்கரு இங்குதான இது என்ன காலம் என காலங்கோலம் இந்த மயானம் எனக்கு சொந்தமானதல்ல என் எஜமான் வீரபாகுவிற்கு சொந்தமானது வரக்கூடிய பிணவன்றுக்கு கார்ப்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி மூன்றும் கொடுக்க வேண்டும் ஆகினால் என்னை விலை கொண்ட எஜமானும் கண்டார் என்னை வீலை கொண்டே எஜமானும் கண்டார் என்னை விலை கொண்ட எஜமான்
கண்டால் என்னையும் தண்டிப்பார் உன்னையும் கண்டிப்பார் காவல் தன்னை நாடி மேபனாமோ ஓடி 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 காழ்ப்பணம் முளத்தொண்டு வாய்க்கரிசிக்கே வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறேன். எப்படியாவது நான் பெற்ற செல்வமகனை தகனம் செய்ய வேண்டும். மனிதர்கள் நடமாடும் மயானத்திலே தன்னன் தனிமையாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருள் சூழ்ந்த வேளையிலே சபத்தை எடுத்து மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே. பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு ஒரு குழந்தையை கொன்று விடுவதற்கு மயானத்திலே யாருக்கும் தெரியாமல் தகனம் செய்துவிட்டு போய்விடலாம் என்று வந்தாயா? யாரடி முன்போர் பேர் சொல்லடி, யாரடி ஊர் பேர் சொல்லடி, யாரடி முன்போர் பேர் சொல்லடி, மிக ஆச்சரியத்துடன் இங்கு குச்சலிட்டழுகும் கல்லியா அடி முன்போர் சொல்லடி 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 திரும்பி குரடி பதிலும் தரும் திரும்பி குரடி பதில் தாரே திரும்பி குரடி பதிலும் தரும் அவன் அந்த காவலுக்கு மேலே இங்கு வந்த கல்லியா அடி முன்போர் சொல்லடி சொல்லடி நீதி தவறி பேசாது, நீதி தவறி பேசாது, அட நீசனுக்கு கந்தபடி பேசலாம் மயனி படி, நீசனுக்கு கந்தபடி பேசலாம் மயனி படி, நீதி தவறி பேசாத 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 ஜாதி பேதம் என்று நீ சரி அது மதமே விடு ஜகத்தில் பெறுகிறார் யார் குலத்தை சார்ந்தவள நீதி தவறி பேசாத பேசாத உத்தமம் அடவார் குற்றம் ஒழுக்கம் என்பதுமா இல்லை எத்தனை பேசினாலும் எம்புவதை கேளாத மாதே சித்தமாய் பேசுகின்றாய் திருடியன் எதிரில் கத்துராய் தூக்கி செல்லு மகனே மகனே என்று ஜெகஜால இருட்டேன் பகவானே நீ கூற பகவானை நினைக்கிற என்னடி மகனே என்று ஜெகஜால இருட்டேன் பகவானே நீ கூற என்னடி சுகமாய் எனக்கு அதை சொல்லடி சகலருமை கிட சாதிக்கிறாய் வெளி காற்று என்னடி என தொட்டி விண்ணமாய் பேசுற சின்ன மொழிகை காட்டுது, என்னடி என தொட்டி வெண்ணமா பேசுகிற சின்ன மொழி கேட்கலாற்றுதே இது என்னடி இது என்னடி என தொட்டி விண்ணமாய் பேசுற சின்ன மொழிகை காட்டுது, எந்த மன்னமே நீ கொண்டு பூச்சது மன்னவர் பாதத்தை மணவாக்கள் பூசித்து மயணத்தில் கரியாற்றுதே, இது என்னடி இது என்னடி இது என்ன இவ்விரக்கமற்ற பாவி இல்லனா நீ எப்படி ஒருவருக்கு அடிமை என்று சொன்னாயோ அதே போல நானும் ஒருவருக்கு அடிமை. என்னுடைய கடமையிலிருந்து தவற முடியவில்லை. கார்ப்பணம் முளத்துண்டு கூட கொடுப்பதற்கு உன்னிடம் கதி இல்லையா? காழ்ப்பணம் முளத்துண்டு என்னிடம் கொடுப்பதற்கு எந்த விதமான கதி இல்லை. இருள் சூழ்ந்த வேளையிலே யாருமற்ற அனாதையாக தன்னன் தனிமையாக மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே. உற்றார் உறவினர் சொந்த பந்தம் என்று யாருமே கிடையாதா? உற்றார் உறவினர் சுற்றம் சொந்தம் இந்த பாவிக்கு வேற யாருமே கிடையாது. பெற்ற பிள்ளை இறந்து விட்டான். செய்தியை உற்ற கணவனுக்கு கூட தெரிவிக்காமல் தன்னன் தனிமையாக மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே. அப்படி என்றால் பதி கூட கிடையாது. பதி இருக்கிறார், அவர் எங்கோ இருக்கிறார். பதி இருந்தும் தற்சமயம் இல்லை ஐயா, பதி இருந்தும் தற்சமயம் இல்லை ஐயா. சுற்றமில்லை கிட்டிடம் மகையமில்லை நிதி இல்லை என்று சொல்லி நிந்தித்தாய் மாதவன்றோ விதி இல்லை என்று சொல்லி விளம்பினாய் உன் கழுத்தில் அதிபரும் தாலி தன்னை சாங்கமாய் விற்று தாராய் கோடி பிரகாசம் தங்கத்தாலி அணிந்திருக்கின்றாயே. தாலியை விற்று கூலியை இது என்ன கொடுமை அப்பா. தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் காண முடியாத எனது திருமங்கலத்தை கேவலன் இந்த மயானத்தில் இருக்கு வெண்புலையன் கண்களுக்கு தெரியும்படி செய்து விட்டாயே. காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி அம்மா, பெண்ணாக பிறந்து இந்த உலகத்தில் நீதி தவறி விட்டேனா? இல்லை, பெண்ணாக பிறந்து சத்தியம் தவறி விட்டோமா? இறைவா, இறைவா, காசிநாதா. இந்த சோதனை தாலி
யாருடைய கண்களுக்கும் தெரியாதா? எனது கண்களுக்கு தெரிய காரணம், நான் சத்தியம் தவறிவிட்டேனா? நான் நீதி தவறிவிட்டேனா? இல்லை இல்லை. என்னுடைய தாலி எதற்காக எனது கண்களிலே பட வேண்டும்? பெற்ற தன்மை எல்லாம் என் மனைவிக்கு உண்டு. யார் என் மனைவி? இல்லை. இந்த அளவுக்கு அந்த ஆண்டவன் சோதனையை கொடுக்க மாட்டோம். நாம் வீணாக எதற்காக கலக்கப்படைய வேண்டும்? இன்னும் விசாரித்து பார்க்கலாம். முங்கையே மங்கையே உனை மறந்த கணவனல்லாது மற்றவர்க்கு தோன்றாத மாங்கல்யத்தை பங்கமுற்ற புலையன் கண்ணில் பட்டதென்று அங்கம் நொந்து பாடுகின்ற பெண்ணே பெண்ணே, பெயர்தான் என்ன? உன் கணவன் பெயர்தான் என்ன? காஷ்டத்தில் இருக்கும் குழந்தையின் பெயர்தான் என்ன? என்ன மனதினில் உள்ள மனக்குறையாவும் மறைக்காமல் எடுத்துரைத்தால் மனக்குறை தீரும் பெண்ணே பெண்ணே. தேவர்களாலும் ஊர்களாலும் அறிய முடியாத தாலியை எவ்வளவு இந்த மயானத்திலே கார்ப்புணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி பிழைக்கும் நீச்சன் கண்டான் என்று நெருப்பிலை விழுந்த புழுவாய் துடித்து விட்டாயே அம்மா. நீ யார்? இப்படி தன்னந்தனிமையாக வர வேண்டிய சூழ்நிலை என்ன? சொல். ஐயா காவலரே, கண்ணமாபுரியில் ஆளும் அது என் மகள் சந்திரமதி என் பெயர். ஐயா அயோத்தியபுரி ஆளும் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. இதோ இறந்து கிடக்கு நான் பெற்ற மகள் லோகிதாசன். ஐயா இருந்து திங்களா இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நுது பெற்று அங்கமெல்லாம் நுது பெற்று பையன் என்ற போதே பையன் என்ற போதே தடுத்து செய்யரு கைப்புறத்தில் எழுது கனகமலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பாயோ மகனே. சூரிய குணமென்றோடு அழிந்து போச்சோ காரிய என்னமாச்சே? கௌசிகள் சதிக்குள்ளாச்சே கௌசிகள் சதிக்குள்ளாச்சே. போரினால் பாயல் தேவதாசா பாயல் தேவதாசா அருமையல் கண்ணானியே இப்பாரில் பாவியானே மகனே. தப்பேதோ மரியாத தந்தையை மறந்தாயோ தப்பேதோ மரியாத தந்தையை மறந்தாயோ இப்பாரில் பாவியானேண்டா மகனே மகனே மகனே. ஐயா காவலரே, தாங்கள் யாரையா? என் மகனை தூக்கி அழுவதற்கு காரணம் என்னையா? எல்லாம் இந்த கோலத்திலே கொண்டு வந்து நிறுத்திய உனது கணவனம்மா 56 தேசத்தை வாண்ட சக்கரவர்த்தி. என் இவரே ஒருமுறை பார்த்தால் உனக்கு யார் என்று புரிந்துவிடும். நான் சொல்வதெல்லாம் உண்மை.
காசி விஸ்வநாதன் ஆணையாக சொல்கிறேன். கண்ணே தாராவதி, தாராவதி, இந்த சத்தியத்தை காப்பதற்காக இந்த மயானக்கரை வரை வந்தோமோ, அந்த சத்தியம் உயிர் மூச்சு உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டுமானால் கடமை தவற வேண்டாம். என்னை விலை கொண்ட வேதியிடம் சென்று கார்ப்பணம் முளத்துண்டு மட்டும் வாங்கி வந்து விடமோ. ஐயர் கல்லஞ்ச படைத்தவர், கால் காசு கூட வாங்க முடியாது சுவாமி. வாழ்வில் எல்லா விதமான துன்பத்தை அனுபவித்த நாம் ஒன்றுதான் மீதம் வைத்திருக்கிறோம். கட்டிய கணவனை இவ்வாறு குறிவிட்டான் என்று மனதிலே எதுவும் நினைக்க வேண்டாம். காசிமா நகரத்து வீதிகளிலே சென்று உனது இரு கரங்களையும் ஏந்தி பிச்சையாவது எடுத்து தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்க நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, என்றும் நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. சண்டாளி, நாசகாரி, பாதகத்தி, அங்கே காசிராக கனகவேந்தனை கழுத்தரைச்சு கொண்டதும் இல்லாமல் இங்க வந்து ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குற பிச்சை. நான் எந்த கொலை குற்றம் எதுவும் பேசப்படாது. இது எதுக்கு? கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசிக்காக. கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசிக்காகத்தான். இம்பிட்டு காசு எதுக்கு உனக்கு? கொண்டா போடு. ஏண்டா உனக்கு இவ்வளோ காசு எதுக்குடா? என்ன சொல்றேன்னு அந்த மேலே பிச்சை எடுக்குது, அதுக்கு போய் நீ அடிச்சு பிடிக்கிறேன்டா. இன்னைக்கு என்ன நிறைய பேர் அடிச்சு பிடிக்கிறாங்க. இருங்கண்ணே, என்ன காசு வாங்கியிருக்க? ஊருக்குள்ள என்ன பிச்சை எடுத்திருக்க? அவங்க போட்டால் தானே வாங்க முடியும். ஒரு கோட்டு கூட ஆகலையே ஐயா. காலையில் 220 ரூபா வாங்கணும், கப்பு கிளாஸு வாங்கணும், 250 ரூபா ஆகி போகும். வாங்கியிருக்கிறது வெறும் எவ்வளவு வாங்கியிருக்க? உன் புத்தி எங்கே போகும்? வெறும் அவங்க போடுறது 65 ரூபா வாங்கியிருக்க. அப்படியா? இந்த 65 ரூபாய்க்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு? சரி இருக்கட்டும். யாருங்க இங்கே காவலாளி? தாங்கள் யார்? நுழைத்த காரணம்? நான் ஒரு இங்கு காவலாளி. காவலாளியா? அரண்மனை காவலாளி. அரண்மனை காவலாளிக்கு இங்கே என்ன வேலை? காவலாளின்னா யார்? இங்கே ஒருவர் வந்தாருன்னா அவர்களை என்ற குற்றம் கண்டுபிடிக்கிறவன். நீங்கள் மயானத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்க போகிற? இறந்தவங்க தான் இங்கே தூக்கிட்டு வருவாங்க. இங்கே மயானத்தில் கண்டுபிடிக்கல, இங்கே அரண்மனைக்குள்ளே வந்ததுனால நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அரண்மனைக்குள்ளே வந்தியா? அரண்மனைக்குள்ளே வந்திருக்காங்க ஒரு பெண்மணி. சரி, அந்த பெண்மணி
காசிரகதமன் கனகவேந்தனை கழுத்தறிச்சு கொண்டதும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குறாள் பிச்சை. ஆகையால் இந்த பெண்மணியை இந்த சூரியன் உதயமாகிறதுக்குள்ளே ஒரே வெட்டும்படி உனது எஜமான் கட்டளை. என் எஜமான் கட்டளையா? கொடு. வெட்டுங்க. பெண்மணியவா? இன்னைக்கு நேரம் சரியில்லை. காலதாமதமாகி போச்சு. ஏன்னா உன்னை வெட்டிட்டு தான் அந்த பெண்ணை வெட்டுவேன். ஒரு நாளாவது கொலை செய்ய வேண்டியது ஒன்றுதான் வாழ்விலை மீதம் இருந்தது. அதையும் செய்துவிட ஹரிச்சந்திரா என்ற இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டு விட்டாரா. பச்சிலம் குழந்தையை கொள்ளும் அளவிற்கு அப்பேற்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்தவள் இந்த காசிமா நகரத்தில் இருக்கிறாளா? அஞ்சா நெஞ்சம் படைத்தவளா? வஞ்சகக்காரியா? கொடியவள் நீயாக இருப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கொலை செய்யும் அளவிற்கு உன் நெஞ்சம் துணிந்து விட்டதா? பட்டா கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசிக்காக இந்த காசிமா நகரம் சென்றேன். அதற்காக என்னை கொலை குற்றம் எல்லாம் சுமத்தி விட்டார். நீ கொலை செய்திருக்க மாட்டாய், நான் அறிவேன். ஆனால் பழிபாவம் அறியாத உன்னை நான் கொலை செய்ய போகிறேன். பார்த்தாய் என்ன செய்வது? கணவன் கையில் இறந்து விட்டால் நான் பாக்கியவதி சுவாமி. விதியின் விளையாட்டு விடவில்லை. எல்லாவற்றையும் துறந்து வந்த நாம் கடைசி நிவர்த்தியாவது இருப்பாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதுவும் இன்றோடு முடியப் போகிறது. உன் இஷ்ட தேவதை வணங்கிக் கொள். என் எஜமான் கட்டளையை நிறைவேற்றுகிறேன். மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட மனம துணிந்து வந்தருள வேண்டும் ஈசா, நீ வந்தருள வேண்டும் ஈசா. என் மனதை கட்டுப்படுத்தி கொலை செய்ய போகும் பொழுது இந்த மலர் மாலையை தடுத்து விட்டதை சாவதற்கு அஞ்சு விட்டாயா? மீண்டும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தாயா? மனதிலே என்ன நினைத்தா? என்ன நினைக்க போகின்றேன்? எத்தனை பிறவி எடுத்தாலும் தாங்கள் கணவராக எனக்கு பிறக்க வேண்டும், லோகிதாசன் நமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன்.